ஏத்தேன் ஏத்தேன் ஏத்தேன். நந்தினி என்னாச்சுமா? ஆஸ்பத்திரி போமா? என்னம்மா ரொம்ப படுதா இல்லை வயிறு வலிக்கா? லேசு வலிக்கு கொஞ்சம் படுது. கூட்டு போறியலாம்? போவாம்மா போ. என் மச்சனை எழுப்பிட்டு வரேன். இல்லை இருக்கியாம்மா இரு, நான் இப்போ வரேன். இல்லை படத்துக்கு வரேன். எப்படி வெளியே போட்டா? பெரியம்மா வெளில போகிறேன் ஹாலுக்கு. இங்கேனே நான் வரேன். ம் ம் சரி. சுதா 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 இந்த வரேம்மா. என்னம்மா என்னாச்சு? பரவாயில்ல எழுப்பு. ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும். என்னாச்சு உனக்கு ரொம்ப படுதும்மா? இந்த விட படுதுங்க, வயிறு லேசு வலிக்குங்க. சரி நான் எழுப்பிட்டு வரேன். நான் மிஷினில் எழுப்பிட்டு வரேன். ம் சரிம்மா. என்னங்க எந்திரிங்க. என்னாச்சு சுதா? எந்திரிங்க, நந்தினி ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும். எந்திரிங்க, கார் எடுங்க. என்னாச்சு நந்தினிக்கு வயிறு வலிக்கா? ஆமாம் எந்திரிங்க. சரி நான் வரேன். சாவி எங்க? சின்ன கார் இருக்குமா பெரிய கார் இருக்குமா? பெரிய கார் எட்டோங்க. நீங்கள் எழுந்துச்சி வாங்க, நான் சாய் அங்கே தான் எடுத்துகிட்டு வரேன். தம்பி ரொம்ப இருக்கும். சரி எடுத்துட்டு வைப்போம். நந்தினி எங்க? ரூமில் இருக்கான். அம்மா வந்து சொல்லிட்டு போகிறாங்க, சொல்ல எழுப்ப போகிறாங்க. சரி எழுப்பிட்டு வரட்டும். நான் சாட்டையை மாற்றி வரேன். சரி சீக்கிரம் வாங்க. சரி பாரு, நீ போய் சாவி எடுப்போம். சுனிலே ஐயா எந்திரி. ஏம்மா என்னம்மா இப்போ வந்து எழுப்புதில்லை? எதுக்கு? தூக்கம் வருமா? மணி எவ்வளோலாம்மா? ஜேம்ஸ் வாரம்மா விடுங்க. எந்திரி, வேணா ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும். எந்திரி. யார நைந்திரமணியா? ஆமாம் நந்தினி தானே இருக்கா, ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும். எந்திரி. மச்சா கார் எடுக்க போது போ. என்னாச்சுமா இன்னைக்கு? வயிறு வலிக்குங்க. எந்திரி. சரி நான் வரேன். அண்ணன் சொல்லிட்டுலாம். நீ பெரிய அண்ணனுக்கு அடிக்காத, பாலக்கடி அவன் சொல்லி வந்து தரட்டேன். ஏன் அண்ணனுக்கு சொன்னாண்ணா? நம்ம சொன்னாண்ணா? ஆனால் இங்கே இருக்கான், அங்கெல்லாம் இருக்கான். வேலையை போயிருக்காமலாம். நீ வேலைக்கடி. சரி நான் அண்ணன் ஃபோன் அடிச்சு சொல்கிறேன். சரி வாங்க. ஏம்மா என்னாச்சு பட்டுறதா? தெரியலையே, படம் சொன்னேன் படுத்தப்பா. நந்தினி நந்தினி. இது என்னாச்சு? தூங்கலாம்? இல்லையே, நான் எப்படி தூங்க முடியும் அவனால? வயிறு வலிக்குனால. மைனி எந்திரிங்க மைனி. நந்தினி எந்திரி, ஹாஸ்பிட்டல் போ. எந்திரிம்மா. மச்சான் அத்தை கொடுக்க மாட்டேக்காமா, இவ்வளோ தரமாமா என்னன்னு கேட்காம இருப்பான். அதான் நான் கூப்பிட்டோன்னே எந்திப்பாள. மச்சான் ஒருவேளை மைனி மயங்கி விழுந்துருப்பாவளோ? இருக்குண்டா, ஒருவேளை முடியாம வாங்கிட்டானே நம்ம. அதை முதல்ல சொல்ல மாட்டியான்? வயிறு தொழுபடியே வலிக்குண்டா, மயக்கம் போடுற அளவுக்கு யாரும் இல்லையே. எந்திரிம்மா. நம்ம ஒருவேளை அவளுக்கு ரொம்ப பாட்டு வாங்கிட்டாலோ? பேசிட்டு நேரம் இல்லை. சொல்லு போ, கார் துற. நான் நந்தினி தூக்கிட்டு வரேன். ம் சரி மச்சான், நானும் தூக்குவான். வேண்டாம்டா, நீ போ, நான் தூக்கிட்டு வரேன். நந்தினி நந்தினி கண்ணை முடிச்சு பாருடி. சரி தண்ணிங்க போங்க, கதை போடுங்க போங்க. இதெல்லாம் எடுத்துட்டீங்களா அவளுக்கு வேணுங்கிறத? எடுத்தா வச்சு காரில் தூக்கிட்டு வாங்க. முகேசுங்க. நான் காருக்கு போயிட்டேன். சரி வாங்க. மச்சான் நீங்கள் போங்க, நான் அண்ணன் கால் பண்ணி சொல்லிட்டு வரேன். ஆமாடா, பல போன அடிச்சனா. மாப்பிள்ள அங்கே வேலையை முடிச்சுட்டு வந்துட்டேனா? இல்லை வரல, வரேன்னு 2 நாள் ஆகும். சரி அங்கே போய் பார்த்துக்கலாம். நீ வா. ஏம்மா நீங்கள் கூப்பிட்டு போங்க, நான் பின்னாடி பைக்கில் வரேன். ஏன் காரில் வா. ஏம்மா பக்கத்தில் ஏதாவது வேணும்னா அப்புறம் காரை தூக்கிட்டே போக முடியுமா? மச்சா தான் போக வேண்டியது இருக்கும். நான் ஸ்கூட்டி எடுத்து வரேன். சரி எடுத்துட்டு வா. ஹலோ, என்னாச்சு? சுனில் அடிக்கான் இப்போ பார்த்தேன். ஹலோ சொல்லுடா. நான் தூங்கிட்டா இருக்கேன். பாலண்ணி கூப்பிடுண்ணா. இங்கே இருடா, ஒரு நிமிஷம் இரு. சொல்லுடா மண்ணா. சுனில் கால் பண்ணியிருக்கேன் பாரு. என்னம்மா? ஏன்னா மைனி நாங்கள் ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போகிறோம். என்னாச்சு? முடியலையா நந்திரிக்கு? ஆமாம் மைனி முடியலை. அம்மா வந்து இப்போ எழுப்புனவன். அதான் காரில் போகிறவன், நான் பின்னாடி பைக்கில் போகிறேன். உங்கள்கிட்ட ஃபோன் அடிக்கணும்னு தான் அடித்தேன். என்னாச்சும்மா? ரொம்ப முடியலையாம்மா? நந்திரி இப்போ எப்படி இருக்கான்? தெரியல. அம்மா வந்து எழுப்புனாங்க, நாங்கள் ரூமுக்கு வந்தோம். மைனி கூட்டு போகுதுக்கு. மைனி மயக்கம் மட்டும் விழுந்து கிடந்தவ. என்னடா சொல்கிறேன்? மயக்கம் விழுந்து கிடந்தலா? சொல்லு, என்ன சொல்கிற நீ? ஏன்னா உண்மைக்கு தான் அம்மாவோட சொல்லியிருக்க ஆஸ்பத்திரி போகணும் முடியலன்ட்டு. அம்மா அக்காவும் என்னையும் எழுப்பு வந்தாங்களா, இருன்னு சொல்லிட்டு வந்துருக்காங்க. மறுபடியும் என்னாச்சுன்னு தெரில. மைனிக்கு ரொம்ப முடியலை என்னமோ தெரில. அதான் மயங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் இப்போ மதியம் தூக்கிட்டு போயிருக்கு. காரில் போகிறவன், நான் பின்னாடி பைக்கில் போகிறவன். நான் ஃபோன் அடிக்கணும்னு நின்னேன். பெரியண்ணனுக்கு நீங்கள் சொல்லிவிடலாம். அம்மாட்ட கேட்டால் அம்மா நீ ஃபோன் அடிக்காதன்றவ. சரி நீ கால் பண்ணாத அவனுக்கு, சரியா? அவன் போன வேலையை ஒழுங்காக பார்க்க மாட்டான். நான் அங்கே வந்ததுக்கப்புறம் 2 நாளில் வருவான். குழந்த பிறந்தோடனே சொல்லு, சரியா? போயிட்டு என்ன எதுவும் கால் பண்ணு உடனே, அது நீ எப்படி இருக்கான்ட்டு. ம் சரிண்ணா. அங்கே மாமாவுக்கு சொல்லணுமா? இப்போ ஏதாப்பாடு சொல்ல வேண்டாம். சொன்னால் அப்போ சண்டைக்கு வந்துடும். இவன் வேறு இல்லை. குழந்த பிறக்கணும், பிறந்ததுக்கப்புறம் சொல்லுங்கள். பார்த்துக்காங்க. நான் நன்றிங்க, சரியா? நான் பைசா போட்டு விடுதேன், சரியா? கேட்டிருங்க. மச்சாக்கு போட்டு விடுதேன், சரியா?
ம் சரிண்ணா. நான் வாரேன்டா, கிளம்பி வாரேன். மனோ நீ போவேன்டா, நான் போகிறேன். தம்பி இருக்கான், நீ இருங்க. நீ இரு, பவி இருந்துக்கிட மாட்டான். பவி இருந்துக்கிடுவான். இப்போ நான் இருக்குன்னு சொன்னதான் அவன் இனியே சுவை பிடிச்சி. நான் போகிறேன், நீ இரு, பார்த்துக்கா. சொல்லு, நான் கிளம்பி வாரேன். சரியா? நீ அதுக்கு முன்னாடி என்ன ஏதுன்னு மனோவுக்கு அப்டேட் பண்ணிடு. ம் சரிண்ணா. பவியை கூட்டு போறியா கூட? எருமை சௌமிய பிள்ளைய வச்சுருக்க ஒத்தியில் இருப்பாளா வீட்டில், அதுக்கு தான் வச்சுருப்பார். அவள் இருப்பா, அட்ஜஸ்ட் பண்ணிக்குவா விடு. துறை வந்தோன்னே நான் வந்துடுவேன்டா. ம் சரிடா, போயிட்டு நீ என்ன ஏதுன்னு பார்த்துக்க. எனக்கு அப்பப்போ ஃபோன் பண்ணிடுங்க. சொல்லு, நீ இப்போ ஆஸ்பத்திரி போயிட்டு நந்தினி எப்படி இருக்கேன்னு எனக்கு உடனே ஃபோன் பண்ணுடா. ம் சரிண்ணா சரிண்ணா, டென்ஷன் ஆகாதீங்க, நாங்கள் இருக்கோம்லாம் பார்த்துக்குறோம். சரிண்ணா, நான் வைக்கிட்டா, நான் பின்னாடி போகிறேன். சரிடா, மெல்ல போ. சரியா? ம் சரிண்ணா. டாக்டர் என் மருமக முடிச்சிட்டாங்க. டாக்டர் இப்போ எப்படி இருக்கா? டாக்டர் என்னாச்சு, எதுக்காக அப்படி வாங்கிட்டா திடீர்னு? அவங்களுக்கு திடீர்னு இந்த மாதிரி வந்தோன்னே ப்ரெஷர் வேறு கொஞ்சம் லோ ஆயிடுச்சு போயிட்டுருக்குல, அதனால கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டாங்க. நீங்கள் கவனிக்கலையா? இல்லை, அவளை ரூமில் தான் இருக்க சொல்லிட்டு அம்மா எங்களை கூப்பிட்டு வந்தாங்க ஹாஸ்பிட்டல் வரத்துக்கு. இப்போ என்னாச்சு, எப்படி இருக்கா? டாக்டர் இப்போ அவளை பார்க்கலாமா? குழந்தை எப்போ பிறக்கும்? டாக்டர் இப்போ ப்ளீடிங் நின்றுட்டா? குழந்தை பிறந்தாதாம்மா அதுக்கு ஏதாச்சும் இது பண்ண முடியும். கொஞ்சம் குறையிறதுக்கு போட்டிருக்கேன், பார்ப்போம். டாக்டர் குழந்தை எப்போ பிறக்கும்? வலிக்குள்ள இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேம்மா, ஆனால் இன்னும் குழந்தை தலை திரும்பல. பார்ப்போம், ஈவினிங் வரைக்கும் பார்ப்போம். இல்லை அப்படின்னா ஆப்ரேஷன் தான் பண்ணணும். ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு ப்ளீடிங் ஆகிட்டே இருக்குது, அதனால சேஃப் கிடையாது. அவங்க ஹஸ்பண்ட் இல்லையா? டாக்டர் மாப்பிள்ளை வெளியூருக்கு போயிருக்கான், வர 2 நாள் ஆகுமே. வர 2 நாள் ஆகும். ஆமாம், அவன் டெல்லி வரைக்கும் போயிருக்கான் ஒரு வேலை விஷயமா. அது நாளைக்கு தான் முடியும். அதான் நார்மலாக பேபி பிறந்துட்டுனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. திடீர்னு ஆப்ரேஷன் பண்ணுறதா இருந்தால் அவங்க சைன் ஆகணும்ல. பின்ன நாளைக்கு வந்து என்கிட்ட எதுவும் கேட்கக்கூடாதுல்ல. ஏற்கனவே இந்த ப்ராப்ளம் வேறு இருக்குது, அவங்களுக்கு ப்ரெஷர் வேறு லோவாக இருக்குது. டாக்டர் மைனிக்கு ஒன்றும் ஆகாதுல? சீக்கிரம் குழந்தை பிறந்துட்டுனா எந்த பிரச்சனையும் இல்லை. நான் பிறக்கலன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதுக்கு தான். நான் அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணுறதா இருந்தால் கூட பிளட்டு தேவைப்படும், அதுக்காக தான் சொல்கிறது. ஏன் சார், ஒரு குழந்தைய விட வேலை தான் முக்கியமா சார்? டாக்டர் அப்படி இல்லை, அவன் வேலை பார்க்குற இடத்துல இல்லை அப்படின்னா அவன் விட்டுட்டு வந்துடுவான். வேற ஒரு இடத்துக்கு வேற ஒரு வேலையை போயிருக்கான் அர்ஜென்ட்டாக. அதான் அங்கே போயிட்டு எல்லாம் இதாகிரும் விட்டுட்டு வந்தானா. வச்சா அப்போ அண்ணனுக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்லட்டான். நீ இருமாப்பில் அவசரப்படாத, வளமாப்பில் வரலாம். ஆமாம், அண்ணன் வரேன் இருக்கான், அண்ணன் வருவான். சரி, அவன் வரட்டும், அந்த அப்புறம் பார்த்துக்கிறோம். டாக்டர் நாங்கள் யாரும் கழுத்து போட்டால் ஓகே ஆகாதா? நீங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் தான், புரியுது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நாளைக்கு ஒரு சின்ன ப்ராப்ளமாக இருந்தால் கூட பின்னாடி கூட இது வந்தாலும் அவங்க என்கிட்ட வந்து கேள்வி கூடாதுல்ல. இல்லை அவங்க அம்மா அப்பா இருக்காங்களா, அவங்க அப்பா அம்மா கையெழுத்து போட்டாலும் ஓகே தான். எத்த என்ன வர சொல்லுவோமா? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் நான் போய் கூட கூடுவேன். ஆனால் துறைக்கு தெரிஞ்சு என்ன செய்வேன்னு தெரியாதுல்ல. இப்போ என்னத்த பண்ண? இப்போ மாப்பிள்ளை சொன்னோன்னா மாப்பிள்ளை போன வேலையை போட்டுட்டு அப்படியே வருவான். அப்புறம் அவனை நம்பி அனுப்புனதில் அவன் இமேஜ் எல்லாம் போயிடும். சரித்த பார்ப்போம், சாயந்தரம் வரைக்கும் பார்ப்போம். இல்லை அப்படின்னா உங்களை தான் வச்சு போட சொல்லணும், வேறு வழி இல்லை. தம்பிக்கு தெரிஞ்சால் ரொம்ப கோவப்படுவானாங்க. கோவப்படுவான், அதுக்கு என்ன செய்ய சொல்லுது? இப்போ அப்பா அம்மா கூட்டத்துக்கும் கோவப்படுவான், என்னை எதுக்கு கூப்பிடல என்கிட்டையும் கேட்கலன்ட்டு சண்டையும் போடுவான். இப்போ வேலையே வேண்டாம்னு சொல்லிட்டு உடனே வருவான், அதுதானே சொல்லாமல் இருக்குது. சரி, பாலா மாப்பிள்ள வரட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கிடுவோம். டாக்டர் சாயந்தரம் வரைக்கும் பார்ப்போம் சொல்லியிருக்காங்களா, அதுக்குள்ள மாப்பிள்ள வந்துடுவான். அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு யோசிச்சுக்கலாம். சரி, ஏற்ற இப்போ நந்தினி ஹாஸ்பிட்டலில் இருக்க விஷயத்த சொல்லணுமா வேண்டாமா? மச்சான் பாலனை சொல்லண்டான்ட்டான், குழந்தை பிறந்ததுக்கப்புறம் சொல்லிக்கலாம் அப்படின்ட்டான். எதுக்கா இப்போ சொல்லணும்னா கோவப்படுவாங்களா? மச்சான் அண்ணன் வேற இல்லை மச்சான், பிறகு ரொம்ப கோவப்படுவாவில்ல, அண்ணன் இல்லை விட்டுட்டு போயிட்டான்ட்டு. ஆமாம், சும்மாவே உங்கள் மாமாவுக்கு சொல்லியே கொடுக்காண்டான். மாப்பிள்ளையை ரொம்ப தான் பேசியிருக்கு. இப்போ இது ஒரு சான்ஸ் கிடச்சிச்சின்னா ரொம்ப பேசுவாங்க. அதில் மைனி பார்ப்போம், மைண்ட்டு கேட்போம். டாக்டர் மைனி பார்க்கலாமா இப்போ? தானே படுத்துருக்காங்க, போய் பேசுங்க. என்ன கேள்வி? இல்லை நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிடுவீங்கன்னு பார்த்தேன். சரி, அவங்களுக்கு தைரியமாக பேசுங்க, சரிங்களா? பாப்பா கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் வரேன். ரொம்ப பெயின் ஆயிடுச்சுன்னா கூப்பிடுவேன். சரிங்க டாக்டர். மைனி மைனி சொல்லுடா. மைனி என்னாச்சு மைனி? என்கிட்ட ஏன் மைனி சொல்லலை? விடுடா, எனக்கு முடியல. இந்த எப்படிடா அவன்கிட்ட சொல்ல? உடம்புக்கு முடியலன்னாலும் சொல்லியிருக்கலாம்ல. இப்போ எப்படிமா இருக்கு, வலிக்காமா? ஆமாம், ரொம்ப வலிக்கு. சரி சரி, கொஞ்சம் பொறுத்துக்காக வலிக்க தான் செய்யும். மாதம் மாதம் வலிக்குன்னு சொல்லுவேன், அதே மாதிரி தான் இருக்கும். என்னம்மா குழந்தை பிறந்திருக்கு, கவலைப்படாத. அதே மாதிரி கொஞ்சம் பொறுத்துக்க என்ன. நந்தினி, சாயந்தரத்துக்குள்ளே குழந்தை பிறக்கலன்னு ஆப்ரேஷன் பண்ணணுங்க. ஒன்று மாப்பிள்ளை கழுத்து போடணுமா, இல்லைன்னா அப்பா அம்மா கழுத்து போடணுமா? அப்பா அம்மா சொல்லுவோம்மா கழுத்து போட சொல்லி. மாப்பிள்ளைக்கு நாளைக்கு ஒரு நாள் தரமாக வேலை இருக்குது, அவன் வேறு இடத்துக்கு போயிருக்கான்ல, அவன் நம்பி அனுப்பியிருக்காங்க. பாதியில் வேலையை விட்டுட்டு வந்தால் அவனுக்கு மரியாதை இருக்காது. இல்லாமல் நாளைக்கு முடிச்சுட்டு அவன் வந்துடுவான். சரியா, வர சொல்லிடுவான். மச்சான்,
உங்கள் மாப்பிள்ளைக்கு நீங்கள் சொல்லலாண்டாம், அப்பா அம்மாவுக்கு சொல்லலாண்டாம், நானே கையெழுத்து போட்டு கொடுக்கேன். அப்பா அம்மா வந்தாலும் மாமா ரொம்ப திட்டும். மாப்பிள்ளைய வர சொல்லிட்டா? வேண்டாம் மச்சான், நீங்கள் சொல்லாதீங்க. இந்த மாதிரி பிரச்சனை கூட சொல்லாதீங்க. ஆஸ்பத்திரியில் இருக்க இதெல்லாம் எதுவுமே சொல்லாதீங்க. ரிலாக்ஸாக வேலையை முடிச்சுட்டே வரட்டும். கையெழுத்து எங்களை போடாண்டாங்கல்ல. நானே போட்டு கொடுக்க மச்சான், வருத்தப்படாங்க. மச்சான் அண்ணன் கால் பண்ணுறான் பெரியண்ணே. சரி, எல்லாரும் இங்கே இருக்கணும் காட்டிக்காது, வீட்டில் இருக்க மாதிரி பேச, புரியுதா? ம் சரி மச்சான். ஹலோ, என்ன சொல்லு? எழுந்திரியா? எழுந்திரிதா? சும்மா தானே இருக்கேன். என்ன மைனி எழுந்திரிட்டா பார்த்தியா? தெரியலையா அண்ணா, நான் ரூம்லலாம் இருக்கேன். காஃபி தரலையா? நீ காஃபி குடிக்க போலையா? இல்லை, நான் சாயந்தரம் மைனி போட்டு தருவேன், காலையில் அக்கா தந்துடுவா. சரி, நீ போய் பாரு, மைனி எழுந்திரிட்டாலும் பாரு. என்னாச்சுண்ணா? மைனிக்கு கால் பண்ண வேண்டியதானே? சொல்கிறத செய்டா. உன் மைனி ஃபோன் நேற்று உடஞ்சிருச்சான், அக்கா சொன்ன நைட்டு. மைனி ஃபோனை உடஞ்சிருச்சா? அதை தானே சொல்லிட்டு இருக்கேன், திருப்பி கேட்டுட்ருக்கேன். போ, உன் மைண்ட்டு ஒன்று ஃபோனை கொடு. மைனி அண்ணன் கூட பேசணுங்க, ஃபோனை கொடுக்க சொல்லிட்டான், பேசுங்க. வேணாம் சொன்னேன், நீ பேசிட்டு போய். என்னால் பேச முடியாது. நீ ஒரு 2 வார்த்தையாட்டு பேசுங்க, இல்லைன்னா அண்ணனுக்கு சந்தேகம் வரும்ல. நான் பேசாட்டியும் உங்கள் அண்ணனுக்கு சந்தேகம் வராது, நீ விடு. சொல்லு. ஏன்னா ஒரு நிமிஷம் இருந்தோம். மைனி பேசுங்க. மைனி பேசு, நேற்று வேற அவன்கிட்ட பேசுகிறல்ல. இங்கேக்கா எனக்கு முடியல, நான் பேச மாட்டேன், விடு. சரி, நான் பேசாமல் அப்போ கண்டுபிடிச்சிருவான், விடு. நீ குறுக்க பேசாத சுதா, அமைதியாக இரு. டேய் சுனில், நீ ஏதாச்சும் பேசி சமாளி. ஏன்னா மைனி பிறகு பேசுன்னு சொல்லுதாவ, பிறகு எப்போ பேசலாமா? மைனி என்ன மைனி சொல்லுங்க ஏதாச்சும். பேசுகிற மாதிரிலாம் இல்லைன்னு சொல்லு. மைனி அப்படி சொன்னால் அண்ணன் கோவப்படுவாங்களா? சொல்லு. என்னடா என்ன சொல்கிறவா? இப்போ அவ பேசுகிற மாதிரி இல்லையா? பிறகு பேசுவாங்களா? பேசுகிற மாதிரி இல்லையாம்மா? பக்கத்தில் தானே இருக்கா, ஸ்பீக்கரில் போடு. ஏன்னா மைனி திட்டாதாண்ணா. நீ எதுவும் பேசுறதுடா, ஸ்பீக்கரில் மட்டும் போடு. ஏய் என்ன ஃபோன் பண்ண பேச முடியாது உனக்கு? அவ்வளோ தும்புறாயில கேட்கேன். நேற்று எதுக்கு கால் கட் பண்ணேன், உனக்கு எதுக்கு சத்தம் போட்டு நேற்று ரீசன் சொல்லியாச்சு. அப்புறம் என்ன ஒன்றுக்கு 2 டைம் கட் பண்ணி விட்றேன்டா. நான் புரிஞ்சிக்க முடியாது உனக்கு? நானும் நேற்று வந்த நேரத்துலேருந்து பண்ணுறேன், பேச முடியாதுன்னு சொல்லிட்டு நைட்டு அவ்வளோ நேரம் நான் வெயிட் பண்ணி தானே உனக்கு கால் பண்ணுறேன். ஒரு வார்த்தை உனக்கு பேச முடியலையா? ஏன் ஃபோனை வாங்கி உனக்கு பிறகு பேசுகிறேன்னு கூட சொல்ல முடியலையா? அந்தளவுக்கு உனக்கு தும்புறாയി போச்சு. என்ன பைத்தியக்காரன்னு நினச்சிட்ருக்கியோ? இல்லை கேட்கேன். இந்த அவ்வளோ தூரம் நான் பேசுன்னு சொல்லிட்டு இருக்கேன், பேசாமல் அம்பாட்டுக்கு இருந்துக்கிட்டேன். இப்போ அவங்க ஒன்று கொடுத்துருக்கான், பேசுனா பேச முடியாது உனக்கு? என்ன கேட்டுருக்கலாம், பதில் சொல்லு. என்ன பேச முடியுமா முடியாதா? என்ன மைனி திட்டாதாண்ணா? நீ பேசாமல் இரு சொல்லு, அமைதியாக இருக்கு. நானும் நேரத்துலேருந்து பேசலையே, நைட்டு பேசலையே அப்படின்ட்டு காலையில் ஃபோன் பண்ணா 2 வாரத்தை பேசலான்னு. உனக்கு அவ்வளோ தும்புறேன்னா? ஃபோன் உடஞ்சிருச்சு, ஃபோன் பண்ண முடியாதுங்கிற தைரியத்தில் தானே இருக்க. அப்படி இந்நேரம் நான் விட்டுட்டு வந்துட்டேனே, நேற்று பேசலையே, கட் பண்ணி விட்டுட்டேனே, கோவமாக இருப்பேன். நான் நேற்று நைட்டு ஃபோன் பண்ணுறேன், பேசலை. சரி, இப்போ காலைல ஃபோன் பண்ணுறலாம், பேசலாம்டா. இப்போ பேச முடியுமா முடியாதானே? நீ ரொம்ப நேரம் என்கிட்ட பேசண்டா, ஒரு 2 வார்த்தை பேசு போதும். கேட்டுட்டு இருக்கேன், பதில் கூட உனக்கு சொல்ல முடியலன்னா நீ சொல்லு. என்ன பண்ணுறா? இப்போ அடுத்திருக்காங்க இருந்துக்கா, இப்படியே என்கிட்ட பேசாமல் இருந்துக்கோ, சரியா? பேசணும்னு நினச்சிடாத. ஏன்னா நீ இப்படிலாம் பேசாத, நான் மைனி பேசுவாத. பிறகு ஃபோனு மச்சான் சொல்லி வாங்கி தரணுமா, வாங்கிட்டு தரேன்டாமான்னு கேளு. மைனி புது ஃபோன் மச்சான் வாங்கிட்டு வருமா? வாங்கிக்கிட்டீங்களா? ஏன்னா ஃபோன் வேண்டாம்டா. ஏன் மைனி இப்போ எப்படி கால் பண்ணுவீ எல்லாத்துக்கும்? ஏன்டா நீ ஃபோன் தர மாட்டியா? எல்லோரும் இங்கே தானே இருக்கியா, அப்புறம் யார்கிட்ட பேச? அண்ணன் 2 இடத்துக்கும் உன் ஃபோன்லேருந்து நான் கால் பண்ணி பேசிவிடுவேன் மைனிட்ட. சரி சரி, நீ ஏன் என்கிட்ட பேசுகிற வரைக்கும் நான் அவன்கிட்ட பேச மாட்டேன். நீ எப்படி இருக்க என்ன ஏதாவது தெரிஞ்சுக்க தானே நான் அவன்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறேன். அவனுக்கு என்னை பார்த்தா எப்படி தருது? சரி விடு நந்தினி, பேச விருப்பம்னா விட்டுரு. நான் அவனை கட்டாயப்படுத்த மாட்டேன். யாருக்கும் கால் பண்ணி நான் பேச சொல்லவும் மாட்டேன், ஃபோனை கொடுக்க சொல்லவும் மாட்டேன். போதுமா? சரி, ஒன்றுக்கு மட்டும் பதில் சொல்லு. நான் எங்கள் ஆடிட் முடிஞ்ச உடனே நேராக உன்னை வந்து பார்த்துட்டு அப்புறம் மும்பை போட்டான் சொல்லு. நீ பேசுங்க மைனி, அண்ணன் கஷ்டப்படுதான் மைனி. சொல்லு நந்தினி, வரணுமா வேண்டாமா? வேற வேண்டாம். சரி சரி வைக்க, பேசணும்னு தோணுச்சுன்னா கால் பண்ணு, இல்லைன்னா விடு. நான் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன். சாரிம்மா. ஒழுங்காக சாப்பிடு, மாத்திரை போடு, உடம்பு பார்த்துக்கோ, தனியாக இங்கே போகாத, கேர்ஃபுல்லாக இரு. எதுனாலும் அம்மாட்டா கட்டி சொல்லிடு உடனே, அவ்வளோதான். சுனிலே, சொல்லுண்ணா. உங்கள் மைனியை பார்த்துக்கடா, நீ அக்கா அம்மாவும் பார்த்துக்குவாங்க, நீனும் எட்டி பார்த்துக்க, சரியா? எதுனா கால் பண்ணு, முடியலைன்னு சொன்னாலும் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போங்க. எப்போதும் ஒரு ஆள் இருங்கடா கூட, அக்கா அம்மா இல்லைன்னா மகேஷ் கூட இருக்க சொல்லி நீ இரு. சரி, நான் டென்ஷன் எடுக்காத, நாங்கள் எல்லாம் இருக்கோம்ல. சரிடா. ஏன்னா நீ ஆடிட் முடிஞ்ச உடனே நீங்கள் வந்துட்டு பையனா, அதான் உங்கள் மைண்ட்டை கேட்க வந்து பார்த்துட்டு போகலான்னு பாதிச்சுட முடக்கல்ல வராண்டாங்கல்ல, அப்புறம் எப்படி வர? ஏன்னா மைன் ஏதாச்சும் பார்த்து சொல்லுவாங்க. நீ வானா வந்தால் கூட வந்து டென்ஷன் ஆவாடா. விடு, நான் நேரம் ஆயிடுச்சு, நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். அது நேற்று காலையில் வச்சு நான் பேசல அவட்ட,
மைண்ட் டிஸ்டர்பாக இருந்துச்சு நான் கால் பண்ணேன். பேச மாட்டேங்கல விடு. சரிடா நான் வைக்க. நீ ஏன் மைனி இப்படி பண்ணிட்டியா? நான் பேச முடியலண்ணா. பேசணும் அழுதுருவேன் மாமாட்டேன். கண்டுபிடிச்சிடும். ஏண்ணா சொல்லுண்ணா. நந்தினி எப்படி இருக்காடா? என்ன சொன்னாங்க டாக்டர்? சாயந்தரம் வரைக்கும் பார்ப்போன்னு இருக்காங்க. அப்படி குழந்தை பிறக்கல அப்படின்னா ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படியா? சரி சரி. பாலனை கிளம்பிட்டானா? ஆமாம், அவனை அனுப்பி விட்டுட்டு தான் நான் ஆஃபீஸ்க்கு வந்தேன். வந்துடுவான். அவன் 2 மணிக்கு 3 மணிக்கு வந்துடுவான். ஏன்னா பெரியண்ணா இப்போ தான் ஃபோன் அடித்தான். ஏன் சொன்னா? அங்கே இருக்குன்னு தெரிஞ்சிட்டா சொல்லிட்டீங்களா? இல்லை சொல்லலை. மைண்ட்டு நேற்றும் பேசலை. நைட்டு பேச சொல்லி பொம்பளை பேசலை. இப்பவும் அதான் பேசலான்ட்டு கால் பண்ணால் மைனி பேச மாட்டேக்காவ. அது நேற்று அவன் திட்டிருக்கான்ல, அந்த கோலத்தில் இருப்பா. விடு. அண்ணன் வருத்தப்பட்டுட்டு நான் பேச மாட்டேன்னு ஃபோனை வச்சுட்டான். அவன் பேசாமல் இருக்க மாட்டான், கால் பண்ணுவான். விடு. அண்ணன் அங்கே டெலிவரி ஆடிட் முடிஞ்சோடனே வரட்டான்னு கேட்கான். மைனி வேண்டாங்கவ. குழந்தை பிறந்துட்டுனா சாயந்தரம் சொல்லுங்கடா, நான் அவனுக்கு நைட் சொல்கிறேன். அப்படி இல்லைன்னா நாளைக்கு ஆடிட் முடிஞ்சோடனே அவனுக்கு அங்கேருந்து கிளம்ப நான் டிக்கெட் போட்டுருவேன். அவன் வந்துடுவான். சரியா? அண்ணன் நேரத்துக்கு வந்திருந்தவனா மைனி சரியாக இருப்பாவ. என்ன செய்ய, அவனே மனசு இல்லாமல் தான் அங்கே வேலை பார்த்துருக்கேன். இந்த விஷயம் தெரிஞ்சால் உடனே வந்துடுவான். சரிடா, அப்பப்போ எந்தன்னு கால் பண்ணி சொல்லு. சரியா? சரிண்ணா. எனக்கு ரொம்ப வயிறு வலிக்கு. ரொம்ப வலிக்குத்தேன், கூப்பிடுங்க. ரொம்ப வலிக்கா? விட்டு விட்டு வலிக்கா இல்லை தொடர்ந்து வலிக்கா? என்னால் தாங்க முடியல, ரொம்ப வலிக்கு. சரி சுதா, போய் டாக்டரை கூப்பிட்டு போ. வயாமல் செக் பண்ண அவளுக்கு கஷ்டமாக இருக்கலாமா? சரி நான் போய் கூப்பிட்டு வரேன். சொல்லு, என்னங்க நீங்கள் வெளியே இருங்க, டாக்டர் வராங்க, செக் பண்ண போகிறாங்க. சரி நான் வெளியே இருக்கேன். சரிக்கா, மைனி கூடயே இருந்துக்கா. வந்து செக் பண்ணணுடா. பிரசவம்னா நம்ம வெளியே தான் வரணும். நானும் உள்ளே எப்படி இருக்க விடுவாங்க? மைனி இப்போ ஒத்திரியாக இருப்பாவ. சுனிதே, அதெல்லாம் நர்ஸ்லாம் வருவாங்க, பார்த்துப்பாங்க. நீங்கள் யாராச்சும் இருந்தால் மைனி தைரியமாக இருக்கும்ல. அண்ணன் அழகாக வந்திருந்தானா மைனி இப்போ நல்லா இருப்பாங்க. சரி நீ அதையே ஞாபகப்படுத்தாத, அப்புறம் அவனை நினச்சி வருத்தப்படுவான். அண்ணன்ட்டு பேசினாட்டும் அண்ணன் ஏதாச்சும் சொல்லுவான். தைரியமாக வச்சுருப்பாங்க. சரி வெளியே போங்க, டாக்டர் வராங்க. சார் நாங்கள் ரிசப்ஷன் இருக்கோண்ணே. சரிங்க. மச்சான், நீங்கள் ஏதாச்சும் சாப்பிடுவாங்க மச்சான். இருக்கட்டும் மாப்பிள்ள. நந்தினி நல்லபடியாக குழந்தை பெற்று வெளியே வரட்டும். 2 தான் நல்லா. அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலாம். மச்சான், நீங்கள் நேற்று வச்சு சாப்பிட மச்சான். நேற்று காலையிலே வந்தது. நீ நேற்று வச்சு சாப்பிட்டே இருக்க மாப்பா. எப்படி மச்சான் சாப்பிட முடியும்? பாருங்க எவ்வளோ கஷ்டப்படுத்தானே. என்ன அழுவாளுதான் பாருங்க. நான் தெரிஞ்சவன் இன்னைக்கு கொன்னே போட்டுருவேன். சரி விடு மாப்பிள்ள, வந்தால் பேசிக்கிறேன் விடு. அங்கே இருந்தாலும் ரொம்ப கஷ்டப்படுவாங்களா? நல்ல வேலை அவனுக்கு சொல்லாமல் இருக்க ரொம்ப நல்லது. சொன்னேன்னா உடனே வந்திருப்பான். தாங்கிக்கிட மாட்டான். எனக்கு லேசாக ஒன்றுனாலே அவன் தாங்கிட மாட்டான். இவன் இவ்வளோ அழுவாளுதான். எப்படி இருப்பான்னு நினைக்கிறீங்க? டெலிவரி ஆகணும், பேசாமல் ஆப்ரேஷன் பண்ணியாச்சு எடுத்துருக்கலாம் பிள்ளைய. எப்படி அழுதா பாரு. அவளுமே தாங்கிக்கிட மாட்டான். ஆனால் இந்த மாதிரி நந்தினிக்கு ஆகும்னு யாரும் எதிர்பார்க்கல. சௌமியாவுக்கு லேசாக தானே மச்சான் இருந்துச்சு. சார் சாப்பிட போகலாமா? போகலாம் மிஸ்டர் தர வாங்க. ஹலோ, சொல்லு போய் வேணும். என்னடாச்சு? குழந்தை பிறந்துச்சு இல்லையா? இதில் இப்போ எப்படி இருக்கான்? ஃபோன் வரும், வெயிட் பண்ணிட்டே இருக்க, ஃபோன் அடிக்க மாட்டேங்க. குழந்தை பிறந்தா தானே பவி அடிப்பேன். அவன் உள்ள ரொம்ப அழுதுட்டு இருக்கான். இன்னும் பிறக்கலை. இன்னும் மழை பிறக்கல. இது சாயந்தரம் பிறந்ததுன்னு சொன்னாங்கல்ல. இன்னும் ஆப்ரேஷன் பண்ணு சொன்னாங்கல்லடா. சரிதான், அப்படி தான் சொன்னாங்க. ஆனால் எனக்கு சாயந்தரம் ஏதோ தலை திரும்பிடுச்சு, பிறந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சாதா அப்படி பிறந்தால் நல்லது தானே. அவன் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு அவன் கையெழுத்து போடணும்ல. அப்பா அம்மா யாராட்டும் கையெழுத்து போடணும். அப்பாட்ட அம்மாட்ட சொல்லலை. சொன்ன அப்புறம் ரொம்ப திட்டுவாவில் வந்து. இந்நேரம் அவன் வேறு இங்கே இல்லை. நந்தினி வேறு இப்போ முடியாமல் இது பண்ணிகிட்ருக்கான். ரொம்ப ஏதாவது சண்டை போட்டுட்ருப்பாங்க. என்னடா நந்தினிக்கிற அந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு சொன்னாங்கல்ல, எனக்குடாவா? என்னன்னே தெரியல பவி. உள்ளே தான் இருக்காங்க, நான் வெளியே இருக்கேன். நானும் மச்சானும். அத்தையம்மா நீங்கள்? அம்மா அக்காவும் அவ கூட தான் துணைக்கு நிற்காங்க. அவள் ரொம்ப அழுதா பவி. கஷ்டமாக இருக்குது பார்க்க. மச்சான் பேசாடா, மச்சான் பேச சொல்லு. அப்பா கொஞ்சம் தைரியமாக இருப்பாடா. நான் வந்தவொடனே பார்த்தோம்ல, அவன்கிட்ட பேச மாட்டேக்கா. அவனும் முந்தானத்து நைட்லேருந்து பேசுன்னு தான் சொல்கிறான். பேச மாட்டேக்கா. எதுக்காண்டா? அவள் முந்தானத்து மத்தியானம் அவன் ஃபோன் அடிச்சிருக்கா. இவளுக்கு இந்த மாதிரி பிரச்சனை நானே என்ன செய்யணும். அவன் ஃபோனை கட் பண்ணி விட்டான். ஆடிட்டில் இருந்தோடனே திருப்பி அடிச்சிருக்கான். அவன் திருப்பி கட் பண்ணிட்டு ஃபோன் அடித்து ஏசி விட்டான் போல. ஃபோன் அடிக்காதான். அதனால் இப்போ பேச மாட்டேக்கான்ட்ட. சரி மச்சான், வேலையாக இருந்திருக்கலாம். அதுக்கு என்ன செய்ய முடியும் தெரியாதுலடா. மச்சான் கால் பண்ணிச்சாடா? ஆடிட்டு முடிஞ்சிட்டா இல்லையா? தெரியல, முடிஞ்ச அவனே கால் பண்ணியிருப்பானே. வர சொல்லுடா மச்சானே. மச்சான் வந்துச்சுன்னா அவ கூட இருந்துச்சுன்னா கொஞ்சம் தைரியமாக இருப்பாடா. சரி பார்ப்போம், ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு பார்ப்போம். இங்கேயும் ஒன்றும் ஆகலைன்னா அவனை வேலையை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு வான்னு சொல்ல வேண்டியதான்.
சரி குழந்தை பிறந்தவொடனே சொல்லுடா, நான் வைக்க. சரி பேபி, நான் உடனே கால் பண்ணுறேன். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் சொல்லுங்கள். என்ன? சார் நீங்கள் நந்தினியோட ரிலேட்டிவ்ஸ் தானே? ஆமாம். என்ன என்ன சின்ன தடிக்கு? பொண்ணாகலாம், பயப்படாதீங்க. குழந்தை பிறந்துடுச்சு. அப்படியா? என்ன குழந்தை? இப்போ நந்தினி எப்படி இருக்கான்? குழந்தை நல்லபடியாக பிறந்துடுச்சு. அவங்க அம்மாட்ட காமிச்சிட்டு அதுக்கப்புறம் ஓட சொல்கிறேன் சார். ஓகே ஓகே. ஆனால் குழந்தை நல்லா இருக்கலாம். நந்தினி இப்போ எப்படி இருக்கா? சார் குழந்தை நல்லா இருக்கு, ஆனால் நன்றி கொஞ்சம் சீரியஸாக இருக்காங்க. சிஸ்டர் என்னாச்சு நந்தினிக்கு? என்னாச்சு நந்தினிக்கு என்னாச்சு? இது ஏற்கனவே ப்ளீடிங் ஆகிட்டு இருந்துச்சுல சார், இப்போ வேறு டெலிவரி ஆயிடுச்சுல, அதனால் ரொம்ப ப்ளீடிங் போயிட்டுருக்கு. அதனால் பல்ஸ்லாம் குறைஞ்சிருச்சு, கொஞ்சம் மயங்கிட்டாங்க. அதான் டாக்டர் பார்த்துட்ருக்காங்க, ஐசியூவில் இருக்காங்க. அப்படியா? பயப்படாதீங்க, ஒன்றும் ஆகாது. டாக்டர் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அம்மா அக்கா எங்கே இருக்காங்க? நந்தினி கூடயா? அவங்க வெளியில் இருக்காங்க, ரூமுக்கு வெளியே. அவங்க ஹஸ்பண்ட் வரலையா? வந்துடும் சிஸ்டர். அவன் டெல்லியிலேருந்து வரணும், வந்துட்டு இருப்பான். சரி சீக்கிரம் வர சொல்லுங்க. சிஸ்டர் நந்தினிக்கு ஒன்றும் ஆகாதுல்ல? டாக்டர் பார்த்துட்டு இருக்காங்க சார். சிஸ்டர் நந்தினியை பாருங்கள் சிஸ்டர், அவருக்கு எதுவும் ஆகக்கூடாது. வேறு ஏதாச்சும் பண்ணணுமா சொல்லுங்கள், எதுவும் வாங்கிட்டு வரணுமா சொல்லுங்கள், வாங்க. சார் பயப்படாதீங்க சார், டாக்டர் பார்த்துட்டு தான் இருக்காங்க. நந்தினி எப்போ சரி ஆவா? சார் டெலிவரியிலே ரொம்ப போயிடும் சார். வேறு வேறு இவங்களுக்கு ஏற்கனவே போயிட்டு வந்ததுனால ரொம்ப வீக் ஆகிட்டாங்க. அதனால் கொஞ்சம் ஃபிக்ஸ் வந்துடுச்சு சார். அதனால் கொஞ்சம் பல்ஸ் கொஞ்சம் குறைஞ்சிச்சு, அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை, பார்த்துருவாங்க. சிஸ்டர் நந்தினிக்கு எதுவுமே ஆகக்கூடாது சிஸ்டர். சரி சரி, டென்ஷன் ஆகாதீங்க, இதை நான் வரேன். மச்சான் என்ன மச்சான் செய்ய இப்படி சொல்லிட்டு போகிறாங்க? அதான மாப்பிள்ள, இவ்வளோ நேரம் குழந்தை பிறக்கலன்னு அது வேற உசுறு கையில் இல்லை. இவனுக்கு வேறு ஆடிட்டு முடிச்சுட்டா என்னன்னு தெரில. ஃபோன் அடிச்சிருக்கானா பாருங்க. சரி நீ கால் பண்ண மாப்பிள்ள, நான் எடுப்போம்ல, கால் பண்ண சொல்லு. ஆனால் குழந்தை பிறந்துட்டு மட்டும் சொல்லு, வேறு எதுவும் சொல்லிட்டு இருக்காத. வந்தப்புறம் பார்த்துக்கலாம். ம் சரி மச்சான். என்ன குழந்தைன்னு கேட்கலையே, கேட்டேன் என்ன சொல்ல. ஓகே மிஸ்டர் துரா, வெல் டன், நல்லா பண்ணியிருக்கீங்க. 2 வீக்ஸில் வந்து எல்லாம் ஃபிங்கர் பிரிண்டில் வச்சுருக்கீங்களே. இட்ஸ் ஓகே சார். என்னாச்சு மிஸ்டர் துரை, ஏன் டல்லாக இருக்கீங்க? நத்திங் சார், ஒன்றும் இல்லை. சொல்லுங்கள் சார். சார் நீங்கள் என்னைக்கு கிளம்புறீங்க? மும்பைக்கு என்னைக்கு வருவீங்க? நாளைக்கு தானே, 2 பேரும் ஒன்றா போகலாமே. நீங்களும் அங்கே தானே போகிறீங்க. இன்றைக்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு கிளம்பலாமே. சார் தப்பாக எடுத்துக்காதீங்க, ஒரு சின்ன ரெக்வெஸ்ட்டு சார். சொல்லுங்கள் மிஸ்டர் துரை, என்ன? சார் நீங்கள் தனியாக வர முடியுமா சார்? நான் அர்ஜென்ட்டாக ஊருக்கு கிளம்ப வேண்டியது இருக்குது. நான் போயிட்டு நாளைக்கு நான் அங்கே ரீச் ஆகிருந்தேன் சார். ஓ, தமிழ்நாடா? சார் என் ஒய்ஃப் ஊருக்கு போய் 2 வீக்ஸ் மேலே ஆகிட்டு. நான் போய் ஒரு டைம் பார்த்துட்டு வந்துடுறேன் சார். ஓகே ஓகே, போய் பார்த்துட்டு வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சார் நீங்கள் எத்தனை மணிக்கு ஹோட்டல் போகணும்? ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இப்போ கிளம்புறேன். நான் போய்க்கிறேன், நீங்கள் கிளம்புங்க. சார் உங்களை வச்சுட்டு நான் எப்படி சார் கிளம்ப முடியும்? சரி ஓகே மிஸ்டர் துரை, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க. ஓகே சார், தேங்க்யூ. நான் ஸ்டாஃப்கிட்ட சொல்லிட்டு வரேன் சார். ஓகே ஓகே, நீங்கள் கிளம்புங்க, ஒய்ஃபை போய் பாருங்கள். தேங்க்யூ சார், தேங்க்யூ. எக்ஸ்கியூஸ் மீ சார். ம் ஹலோ சொல்லுடா. ஹலோ என்னடா பண்ணுறேன், எங்கே இருக்கேன்? சொல்லுடா, ஆஃபீஸில் தான் இருக்கேண்ணே. ஆடிட்டு முடிஞ்சுதான் இருக்கேன். முடிஞ்சதுடா என்ன இப்போ தான் இருந்தாலும் யார்கிட்ட மாற்றி கொடுத்துட்டு கிளம்பு. ஏன்டா என்னாச்சு? கிளம்பி வா, குழந்தை பிறந்துருச்சு. டே எருமை, எப்போ சொல்லவே இல்லை? இப்போ தான். எப்போ போனிய? எப்போ குழந்தை பிறந்துச்சு? குழந்தை எப்படி இருக்கு? நந்தினி எப்படி இருக்கேன்? எங்கடா அவளை? அவட கூட நான் பேசணும். நீ வை, நான் வீடியோ கால் பண்ணுறேன். காட்டு நந்தினி. யாரையும் பார்க்கலண்ணா, என்ன ரிசப்ஷனில் இருக்கேன். சிஸ்டர் இப்போ தான் சொல்லிட்டு போகிறாங்க. நந்தினி ரூமில் இருக்கான். அக்காலும் அம்மாவும் கூட வெளியே தான் இருக்காங்க. இன்னும் பார்க்கல யாருமே. நாங்கள் பார்க்கலையா? நல்லா இருக்காளாடா குழந்தை? நல்லா இருக்கா இல்லையா? குழந்தை நல்லா இருக்குன்னு தான் சொல்லிட்டு போகிறாங்க. சரி நீ கிளம்பி வா, நான் டிக்கெட் போட்டிருக்கேன் 5 மணிக்கு. வரேன்டா. நானே இப்போ அங்கே தான்டா வரணும்னு நினச்சேன். அதான் சைடாக சொல்லிகிட்ருக்கேன். நான் ஊர் போயிட்டுட்டேன், நாங்கள் வந்தாதான்ட்டு. அவளை பார்க்கணும் போல இருக்குது. 3 நாளாக பேசவே இல்லை வேண்டாம். சரி புலம்பாத, வந்து சரி. வீடியோ கால் பண்ணுற எருமாடி, ரூமுக்கு வெளியே இருந்து காட்டுன்னு வந்துடுறேன். பேசாமல் கிளம்பி வா எருமாடி, நேரில் வந்து பாரு. ஏன்டா இப்படி பண்ணுறான்? 3 நாள் வச்சுட்டான். நாங்கள் என்ன அவளை பார்க்கலடா. பிறகு ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ண பிறகு தான் பார்க்க முடியும். நீ பேசாமல் பா. நந்தினி பைத்தியம், கால் பண்ண உட்காந்துருக்க. ஹாஸ்பிட்டல் போகும்போதே கால் பண்ணியிருக்கலாம்ல எனக்கு. ஆமாம், நான் ஃபோன் இல்லைண்ணா. யார் ஃபோனில் இருந்து பண்ணியிருக்கலாம்ல. பைத்தியக்காரி, லவ் யூமா. போகும்போதே கால் பண்ணியிருக்கலாம்லாம்மா. நான் இந்நேரம் பாயந்திர மட்டும் வந்திருப்பேண்ணா. நந்தினி எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேண்ணா. பைத்தியக்காரி, ஒன்று பார்க்க முடியாது. இப்போ
வந்துடுறேன், வெயிட் பண்ணுமா. கடவுளே, என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியலையே. வைத்தியம் கால் பண்ணியிருக்கலாம்ல. வாங்கண்ணா, கிளம்பி வந்துருப்போமா இன்னைக்கு. வந்துடுறேன், உன்னை பார்க்கணும் போல இருக்கு. வந்துடுறேன், வரேன், வெயிட் பண்ணு. ஏறுவேன், சொல்லு. நீ வைக்கலையா? நீ தனியாக என்ன புலம்புற? நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்டா. என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல மச்சான். நான் இதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நான் நந்தினி இப்படி இருக்கான்னு தெரிஞ்சேன், நான் அவ்வளோதான் உடஞ்சே போயிடுவேன். ஆமாம், நீ ஹாஸ்பிட்டலில் இருக்கணும்டா. நீ எப்போ போன? நான் நேற்று காலையில் கிளம்பிட்டேன். ஹாஸ்பிட்டல் கிளம்பும்போது கிளம்பி மத்தியானத்துக்கு மேலே வந்துட்டேன். வந்தேன்னு வச்சுக்க ராஸ்கா, சாத்தி விடுவேன். நேற்று காலையில் கிளம்பியிருக்கேன். எனக்கு ஏன் ஃபோன் பண்ணலாம்? உடச்சு உடனே அவன் கைகள் அங்கே நிற்கும். அதுக்காக சொல்லாமல் இருப்பியோ? வந்தேன்னு வச்சுக்க தூளே உரிச்சு விடுவேன். ஒரு நிமிஷம் லைனில் ஏற மாடு. சார், நான் கிளம்புறேன் சார். என்னாச்சு இப்போ ஹாப்பி ஆயிட்டீங்க? ஒரு நிமிஷம் சார். ஹோமல். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் கமீன். ஹோமல், இந்தா பைசா. எல்லாத்துக்கும் கேக் வாங்கி கொடுத்துரு. சார் எதுக்காக சார்? ஆடிட் முன்ன போய் முடிஞ்சுதுண்ணா. இல்லை, ஆடிட் முடிஞ்சதுக்காக இல்லை. அது ஆவி சர்வ பிரபு ட்ரீட் எடுத்துக்கோங்க. இது என்னுடைய சர்வ தனிப்பட்ட முறையில். எனக்கு குழந்தை பிறந்திருக்காது தான். சார் என்ன சொல்கிறீங்க? இப்போ தான் நியூஸ் வந்தது. கங்க்ராச்சுலேஷன் மிஸ்டர் ராய். தேங்க்யூ சார். கங்க்ராச்சுலேஷன் சார். தேங்க்யூம்மா. சாருக்கு வாங்கி கொடுத்துருங்கண்ணா ஒரு பாக்ஸ். ஓகே சார், ஓகே. ஓகேம்மா, கிளம்புறேண்ணா. சார் கிளம்புறேன் சார். ஓகே சார், உங்கள் ஒய்ஃபை கேட்டுன்னு சொல்லுங்கள். ஓகேம்மா. சார் உங்கள் ஒய்ஃப்ட்ட பேசலாம் கால் பண்ணலாமா? கொடுப்பீங்களா? ஓகே, கால் பண்ணுங்க, கொடுங்க. ஓகேம்மா. ஃப்ளைட்டு டைம் ஆகிட்டேண்ணா. என் ஒய்ஃபை நான் பார்க்க போகணும். பாய். ஓகே சார், ஓகே. மறந்துடாத, எல்லாத்துக்கும் வாங்கி கொடுத்துரு. ஓகே சார், ஓகே. சார் வரேன் சார். ஓகே ஓகே. ஹலோ, எருவு மாடு சொல்லி தோலை வந்து வச்சுக்கிற உனக்கு கச்சேரி சொல்லாமலே போய் உட்காந்துட்ருக்கேங்க. பெருசா எருவு மாடு கிளம்பிட்டியா இல்லையா? போயிட்டு தாண்டா இருக்கேன் ஏர்போர்ட்டுக்கு. நந்தினிக்கு ஆன்சர் சொன்னோட கால் பண்ணி எருமாடு. ஃப்ளைட்டில் பேசுகிற எருமாடு வந்து சேரேன். பறக்க கிடந்து வந்த வச்சுக்க இருக்க கோத்து கழுத்து நிறுத்தி போவேன். எருவு மாடு நேற்று ஃபோன் பண்ணி சொல்ல முடியாது உனக்கு. இந்த குதிப்பேன்னு தெரிஞ்சானே சொல்லாமல் இருந்தோம். பைத்தியம், எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன்டா. வரதுக்குள்ளே என்னையும் ஒரு படுபடுத்துருவேடா. அவன் நான் எடுத்துகிட்டு ஃபோனை கொடு. ஏக்கு அவள் பாடு ஃப்ரீயாக இருந்துட்டு போகிற வீடு. நீ வந்து அவளை படம் படுத்த போடா லூஸ். சரி, என்ன குழந்தைன்னு சொன்னாங்களா இல்லையா? தெரியலடா. நந்தன்ட்ட காமிச்சிட்டு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொண்டு வரேன்னாங்க. அப்படியா? அப்போ உங்கள் குழந்தை எங்கே இருக்குது? குழந்தை அங்கே தான் இருக்குது, இன்குபேட்டரில் வச்சுருக்கா. என்ன குழந்தைனாடி சொல்லலாம்ல? கேட்டால் சொல்லியிருப்பாங்க. சரி, குழந்தை நல்லபடியாக இருக்கலாம், போதும். வா, மன எருமைக்கு கால் பண்ணு. அவன்கிட்ட சொல்லிட்டே இருக்க மாட்டேன். இப்போ தான் சொன்னேன். இடத்துல பேசியிருந்தேன். மச்சான் அவசரத்துலேருந்து அடித்தோம். நீ எங்கே பேசியிருந்தாலும் இருந்தாலும் மனோட நான் பேசினேன். மச்சான் இருக்கா? அப்புறம் யார் நந்தினி ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்தா? மச்சான் நேரத்தை வச்சுங்க தான் இருக்கு. சரி, கால் பண்ணிடுறேன் அவனுக்கு. சொல்லுடா, இப்போ எப்படி இருக்கா நந்தினி? வேணா எருவ மாடு தர பேசுகிறான், லைனில் இருக்கான். ஏய் எருமை, என்ன மூஞ்சி தூக்கி வச்சுட்டு கேக்கு? சொல்லி எருமை, கிளம்பிட்டியா? வந்தேன்னு வச்சுக்கா, மிந்தி வாங்கிக்கிறீங்க 2 ரூபான்னு சொல்லிட்டேன். ராஸ்கல்களா, இன்னைக்கு சொல்லுதியா? கிளம்பிட்டு இருக்கேன்டா. எங்கே போயிட்டுருக்கேன்? ஏர்போர்ட் தான் போயிட்டுருக்கேன். சரி, ஆஃபீஸில் தானே இருக்கேன். எல்லாத்துக்கும் கேக் வாங்கி கொடுத்துட்டே இல்லையா? கொடுத்தாச்சுப்பா, ஆர்டர் கொடுத்தாச்சு, வரும், வாங்கி கொடுத்துட வேண்டியதான். சரிடா, அதுக்கு தான் கால் பண்ணேன். சாமி எப்படி இருக்கேன்? தம்பி எப்படி இருக்கான்? கால் பண்ணி வீட்டுக்கு கால் பண்ணி சொல்லிட்டேன். இப்போமே கிளம்புனுங்க. கூட்டு வரட்டான்? வேண்டாம், அம்மா என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்துக்கிடும். நான் போயிட்டு அதுக்கப்புறம் கால் பண்ணுறேன். ஏறுவே மூஞ்சல் 32 பாலும் வெளியே தெரிஞ்சு போல. ஒரு செல்ஃபி எடுத்து அனுப்போம். ஓடா பைத்தியம், நான் ஊருக்கு போயிட்டு என் பிள்ளையோட சேர்ந்து அனுப்புகிறேன்டா செல்ஃபி. ஊருக்கு போனால் நீ இப்படி சிரிப்பியானே தெரியலையடா. அனுப்பி எருமை அடிப்பான். எதுக்கு எருமாடி? நான் சிரிச்சதை பார்த்தது இல்லையா? நீ இப்போ அனுப்புன்னு சொன்னேன். அனுப்புதேன் இரு. பாடா, மூஞ்ச பாரு, கொஞ்சம் பல்லெல்லாம் வெளியே தெரிஞ்சிடும். பைத்தியங்கள் போங்கடா. இன்னும் அடி இருக்கிறவங்களுக்குலாம் கன்ஃபார்மா உன் தங்கச்சிக்கு சேர்த்து இருக்கு. பைத்தியக்காரி நேற்று ஃபோன் பண்ணி சொல்லாமல் உட்காந்துட்ருக்க பாரு. நேற்று வந்துருப்பலாம், இன்னைக்கு அழகாக முன்னாடி கூட வந்துருப்பேன். நம்ம வெங்காயத்துக்கு தானே சொல்லாமல் இருந்தோம் வேலையை விட்டுட்டு வருவான்னு. தோற போனான், அவனை நம்பி ஒரு வேலையை கொடுத்தான், போயிட்டு அரைக்குறையோட ஓடி வந்துட்டான் அப்படின்னு சொல்லி வேறெல்லாம் டேமேஜ் பண்ணுறதுக்கு. இதெல்லாம் இருக்கலடா. ஆப்போசிட்டே யோசிங்க என் விஷயத்தில். தெரியும் நான் இருப்பேன். நீ இப்படி கண்ட்ரோல் இல்லாமல் போவான்னு தெரிஞ்சு தான் நாங்கள் சொல்லாமல் வச்சுருந்தோம் எல்லாரும்.
அதுவும் நந்தினி விஷயத்தில் எப்படி எப்படின்னு தெரியாதுடா. அண்ணன் தங்கச்சி எல்லாரும் ஒன்றா தானே வச்சுருக்கீங்க. பாடா இருமே குழந்தைய பார்க்க முடிஞ்சா பாருடா, பார்த்துட்டு ஃபோட்டோ அனுப்பிவிட்றா எனக்கு. நந்தினி வெளியே இருந்தாலும் ஒரு ஃபோட்டோ எடுக்க முடியுமா பாருடா, எடுத்து அனுப்புடா. அவளை பார்க்கணும் இப்போ மாட்டானே. வரட்டும்டா, வந்தோடனே 2 சாச்சா தீவனை இவன் சரி வந்துக்க மாட்டான். இங்கே எருமை அப்பா அம்மாவுக்கு சொல்லணுமா வேண்டாமா? நீங்கள் ஆஸ்பத்திரி வந்ததை வீட்டு தெரியாதா? இன்னுமே தெரியாமல் இருக்கு நியூஸு. ஆனால் வர காணுமாடா இன்னும். வராமல் எப்படி இருப்பாவ? நான் இல்லைன்னு தெரிஞ்சால் தான் உடனே வருவாவில். அவியலுக்கு நீ டெல்லி போன விஷயம்லாம் தெரியாதுல்ல. நான் வந்திருக்கேன் நியூஸ் போயிருக்கோம், அப்போ நீனும் வந்திருப்பேன்னு தெரியும். நீ தான் உடனே வரும்னு தெரியுமே. சரி, ஒருவேளை நியூஸ் கிளப்பிட்டு வந்தாலும் உள்ளே பார்க்க விடவா அப்படி? வந்த வச்சுக்கோ சமுட்டி எடுத்துருவேன் நான். வந்தவனு வச்சுக்கோ அப்படியே அடிச்சு வெளியே பற்றிரு. மீறி உங்கள் அப்பா உங்கள் அம்மானு சொல்லி உள்ளே விட்டுன்னு வச்சுக்கோ கொண்டு விட வந்து ஒன்று. யார் விட்டாலும் நான் கோபப்படுவேன்னு சொல்லிட்டேன், அடிச்சு விடுவேன். யாராக இருந்தாலும் பரவாயில்ல. நந்தினியும் பார்க்கக்கூடாது, என் பிள்ளையும் பார்க்கக்கூடாது. நான் வந்ததுக்கு அப்புறம் தான் யார் பார்க்கணும்னா நான் முடிவு பண்ணணும். ஏன்டா அப்படி சொல்கிறேன்? சொல்கிறது காது கொடுத்து நல்லா கேட்டுக்க சொல்லியாச்சு. பிள்ளைய கொண்டு வந்து தந்தாவனா நம்மகிட்ட மட்டும்தான் பார்க்கணும், புரியுதா? நீ மச்சான் அக்கா சுனில் மைஸு தேன் வந்தானா தேனை பார்க்க சொல்லுங்கள், உள்ளே கூட்டு போய். அவ்வளோதான். இதை தவிர வீடு யாருக்காட்டும் என் பிள்ளையோ நந்தினியோ பார்த்தாவன் தெரிஞ்சதோ அவ்வளோ பேர் வெட்டி போடுறேன்னு சொல்லிட்டேன். எதுக்கு இருமாடு கோவப்படுதா? பார்த்தா 10 ரூபா விட அவங்களுக்கும் ஆசை இருக்குல்ல, அவங்க பேரம் பற்றி பார்க்கணுன்னு. அவ்வளோ ஆசை அவங்க அம்மாவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் பேரம் பற்றி பார்க்கணுன்னு. உன் பிள்ளைய ஒன்று கொடு, பார்த்துட்டு போட்டோம். பிள்ளையே இல்லாமல் பேரம் பற்றி எங்கேருந்து வருவே? பாலாம் சொன்ன மைண்டில் வச்சுக்க சொல்லிடுச்சு. வந்தாலும் யார் ரூம்குள்ளே கால் எடுத்து வச்சவன் தெரிஞ்சதோ அவ்வளோதான் சொல்லிட்டேன். நீ என்ன விஷயம் ஏது விஷயம் எனக்கு தெரியாது. ஆனால் என் முன்னாடி என் பிள்ளைங்க என்ன தவிர எவன் பார்க்கக்கூடாது, அவ்வளோதான். நீ இங்கேருந்து இந்த இடத்துல எஸ்தர சிவா வேறு மாடு என் இடத்துல நீங்கள் எல்லாம் இருக்கல, அப்புறம் என்ன? இவங்கிட்ட பேசிட்டு தப்பிக்க முடியுமாடா? மீறி நந்தினியோ குழந்தையோ பார்த்தாவும் தெரிஞ்சதோ நாங்கள் வரும்போது கண்டிப்பாக நாங்கள் இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். பார்த்துக்காங்க, குழந்தையும் பார்க்க மாட்டேன், நந்தினியும் பார்க்க மாட்டேன். சரி, டென்ஷன் ஆகாத, காமிவா. சரி பாடா, பார்த்துக்காடா. சரிடா, பார்த்துக்கிறேன் விடு. ஐயா டேய், என் பிள்ளைங்கடா. இப்போ ரூமில் இருக்காப்பா என்ன? ஐயா இங்கே இருக்க எனக்கு தெரியக்கூடாதுன்னு இருக்கேடா. அப்படியெல்லாம் இல்லை, நேற்று காலையிலே வந்துட்டோம். அப்புறம் வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு சொல்லிகிட்டே இருந்தாங்கண்ணா. குழந்தை பிறக்கலை, குழந்தை பிறந்தாலும் சொல்லிக்கலான்னு பார்த்தோம். ஏன்டா நீ அங்கேருந்து நேற்றே வந்திருக்க? என்கிட்ட சொல்லணும்னு தோணல உனக்கு? இப்போ விடுங்கப்பா, குழந்தை பிறக்கலாங்க டென்ஷன்லேயே இருந்தோம்ப்பா, அதான் யாருக்கும் எதுவுமே சொல்ல முடியல. சரி நந்தினி எங்கே இப்போ குழந்தை பிறந்துட்டா இல்லையா? எப்படி இருக்கா? என்ன சொன்னாங்க? இப்போ தப்பா குழந்தை பிறந்துச்சு. குழந்தை என்ன குழந்தைன்னு சொல்லலை, நாங்களும் கேட்கல. நந்தினி கொஞ்சம் முடியாமல் இருக்கேன், அந்த அளவுக்கு சரியாகட்டும்னு இருக்கும், பிறகு பார்த்துக்கலாம். இப்போ அவளை பார்க்க முடியாதடா. ஆமாப்பா, ஐசியூவில் இருக்கேன், யாருமே பார்க்க முடியாது. ஐசியூவில் இருக்கா? என்னாச்சு பிள்ளைக்கு? ஏம்மா, குழந்தை பிறந்ததில் ரொம்ப ப்ளட்டு போயிட்டுன்னு நினைக்கிறேன். ஆனால் ரொம்ப வீக் ஆகிட்டான், முடியாமல் ஆயிடுச்சு, அதான் ஐசியூவில் இருக்கேன். இப்போ என்னடா சொன்னாங்க? வேறு ஹாஸ்பிட்டல் கொண்டு போக மாட்டா? இப்போ என்ன ஏக்கு இப்படி சொல்லிட்டு இருக்கேன்? இதை விட எங்கள் பெரிய ஆஸ்பத்திரி என்ன இருக்குது? வேறு ஊருக்கு கொண்டு போகடா. சும்மா இருங்கப்பா, டென்ஷன் பண்ணாதீங்க. அப்புறம் பார்க்க விட மாட்டாங்களாடா? இப்படிலாம் ஐசியூவில் இருக்குங்க. எப்போ பயப்படாதீங்க, பொண்ணு ஆகாது நந்தினிக்கு. இப்போ நந்தினி கூட யார் இருக்கா? நந்தினி மட்டும் தான் ஐசியூவில் இருக்கேன், டாக்டர் பார்த்துட்ருக்காங்க. அம்மாவும் அக்காவும் உள்ள ஐசியூக்கு வெளியே நிற்காங்க. ஏன் நல்லவன எங்கே? அவன் வந்துட்டுருக்கான்ப்பா, அவன் டெல்லிக்கு போயிருந்தான், வந்துட்டுருக்கான் இப்போ தான், நாங்கள் சொல்லலை. குழந்தை பிறந்தோன்னு தான் வரானம்மா. நீங்கள் தப்பாக பேசாதீங்க. அவன் டெல்லிக்கு வேலையாக போயிட்டான், நாங்கள் தான் சொல்லவே இல்லை வந்துட்டேன். சொல்லியிருந்தா உங்களுக்கு தெரியும் அவன் எப்படி வருவான்னு. போன வேலையை முடிக்க மாட்டான்ப்பா, அதுக்காக தான் அவன்கிட்ட சொல்லாமே இருந்தோம். இப்போ தான் முடிஞ்சது, இப்போ தான் சொன்ன உடனே கிளம்பி வந்துட்டுருக்கான். வந்துடுவான் காலைக்குள்ளே. சொன்னைக்கு நீங்கள் போகப்படுங்க, என் பிள்ளைய பார்க்குற லட்சணம். இங்கே நீங்களாம் இருக்க போய் ஓகே, அங்கேனா இப்படி தாண்டா விட்டுட்டு வேறு ஊருக்கு போவான். என் பிள்ளை அங்கே தவிச்சு போயிருக்கோம். இப்போ வந்தோடனே ஆரம்பிக்காதீங்க. அங்கேருந்து இங்கே வந்திருக்கோம்ல என் தங்கச்சி பார்க்க, அப்போ அங்கேருந்துன்னா பார்க்க விட்ருவானா? என்னப்பா பேச்சு பேசிட்டு இருக்கீங்க? அவன் இல்லைல்லடா, அவன் எப்பவுமே தான் அவனை தானே தேடுதா. இப்போ அவனுக்கு தான் தெரியாது, சொன்னால் தான் ஒரு செகண்ட் அவன் கிளம்பி வந்துடுவானே, அவளை தூக்கி போட்டு. நாங்கள் தானே சொல்லாமல் இருந்தோம். இப்போ அவன்கிட்ட சொன்ன நேரத்துலேருந்து அவன் குதிக்கிற குதி எப்போ வருவேன்னு இருக்கான். அவன் இப்போ என்ன நிலைமையில் வந்துட்டுருக்கான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இவ்வளோ நேரம் அவன் என்ன பேச்சு பேசுனா எனக்கு மட்டும் தான் தெரியும். பேசாமல் இருங்கப்பா, டென்ஷன் படுத்தாதீங்க. சரி வா, டாக்டர் என்ன எதை பார்த்து பேசும். இப்போ நான் போய் பார்த்துட்டு பேசிட்டு தான் வந்து உட்காந்துருக்கேன், இருங்க. என் பிள்ளை எந்த நிலைமையில கொண்டு விட்டுட்டான் பாரு. எப்பா சும்மா இருங்க சொல்லிட்டேன். கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க, போங்க அங்கே போய் உட்காருங்க.